ஹாய் ஆல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாவுலாம் தீந்துடுச்சு. நாளே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நான் மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருந்தது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பாடு வேண்டாம், இட்லி தான் வேணும்னு கேட்டதுனால இட்லி புதினா சட்னி தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் பீன்ஸ் வந்து பாயில் பண்ணி கொடுத்துருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் புதினா சட்னி தான். டிஃபன் ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது எப்பொழுதுமே ஒரு பாயிலை வந்து எக்கை வந்து பாயில் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கே போயாச்சு. ஸோ ஏன்னா ஹேர் ஆயில் வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. குழந்தைங்க வந்துட்டு அதுக்கப்புறம் போனோம்னா லேட் ஆகிடும். ஸோ அதனால் குழந்தைங்கள ஸ்கூல்லேயே பிக்கப் பண்ணிவிட்டு போய் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வர வழியிலே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லியும் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். குழந்தைங்க 2 பேத்துக்கு ஊட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.